அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் தான் இருக்குது. கத்திரிக்காய் நிறையா நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காய் இப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க, எங்கேயுமே பூச்சி எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே இருந்துச்சு, இங்கே ஒரு காய் இருக்குது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். கத்திரி அடிச்சேன் பாருங்க, இங்கே ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே இருக்காது, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். செடி இன்னமும் நமக்கு பூ வந்திருக்கு, பிஞ்சும் வந்திருக்கு. செடி சூப்பராக ஆரோக்கியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே பூ தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், பூ பாருங்கள், எல்லாத்துலேயுமே பூ இருக்குது. பாருங்கள், பிஞ்சும் இருக்குது பாருங்கள், பிஞ்சும் விட்டுருக்கு. நமக்கு அறுவடை நல்லாவே, கத்திரிக்காய் அறுவடை நமக்கு நல்லா கொடுத்துட்ருக்கு. எங்கே பாரு, இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இது நான் விதைக்காக விட்டுருக்குறேன், பழுத்துட்டு வருது. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, இதுவும் 2 காய் இருக்குது. ரெண்டையும் விதைக்கு எடுத்துக்கிறதுக்காக நான் விட்டுருக்குறேன். இப்போ இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாடி தோட்டம் போட்டதுலேருந்து நம்ம கடையில் காய் வாங்குறதே இல்லை. நமக்கு கீரையிலேருந்து காய் எல்லாமே நமக்கு மாடி தோட்டத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. அதனால் நமக்கு இப்போ மருந்து இல்லா காய்கறி நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி மனசு திருப்தியாக இருக்குது. யாருங்க ஒரு பூச்சி கூட இல்லாமல் நமக்கு வச்சதுலேருந்தே நமக்கு அறுவடை நம்மளை கொடுத்துட்ருக்கு. இங்கே பாருங்க, தினம் 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மாடி தோட்டம் வச்சதுலேருந்து நாங்கள் காய்கறி எதுவுமே வாங்குறது இல்லை. மிளகாயிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. காய் நல்லாவும் பிஞ்சு பூ விட்டுகிட்டே இருக்குது, நல்லா காய்க்குது. பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு பாரு, இந்த பாரு, இங்கே இருக்கு பாரு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செடியில் நான் இங்கே பாருங்கள், பை நான் இதுதான் வச்சுருக்கிறேன். மண் பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் மண். ஆனால் நான் இதுக்கு உரம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதனால் செடி நல்லா கருப்பாகவும் இருக்குது. மஞ்சள் கலராக செடி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கருப்பாக தான் இருக்கணும் செடி. அப்போ தான் நமக்கு செடி ஆரோக்கியமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த புடலங்காய் 2 நம்ம இந்த 2 கொடுத்துச்சு, 2 அறுவடை நம்ம பண்ணி 2 காய் பிடிங்கி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு காய் தான் இருக்குது. நம்ம இதை செடியிலே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து நம்ம பிஞ்சு விடாது, நமக்கு காய் கொடுக்காது. அதனால் நம்ம அதை அறுவடை எடுத்துடணும், எடுக்காமல் விடக்கூடாது. இப்போ அது ஒன்று தான் இருக்குது. வீட்டில் 2 நான் இப்போ இருக்குது. அதை நான் அதோடு சேர்த்து இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காராமணி இது பழசு. இது எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நிறையா பிஞ்சு விட்டுருந்தது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எத்தனை பிஞ்சு நமக்கு விட்டு வந்திருக்குது. நம்ம இதையும் எடுத்துடலாம். எடுக்கலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாருங்கள், இப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இதையும் நம்ம அறுவடை எடுத்துடலாம். பாருங்கள், புதினா சூப்பராக தளத்தலன்னு இருக்குது. இது நம்ம சட்னி வைக்கலாம். அதனால் இப்போ புதினா அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது பாருங்கள், அன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணணும். மறுபடியும் இதெல்லாம் பெருசாகிடுச்சு. நம்ம பெருசாக உள்ளது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பெருசாக அட்டாச்சு பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பீன்ஸு இதையும் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போது வந்து நம்ம அங்கே வந்து நம்ம புதினா வந்து அறுவடை பண்ணோம். இதிலேருந்து தான் நான் வந்து அங்கே எடுத்து வச்சது. இது பாருங்கள், இதுவும் வந்து நல்லாவே சூப்பராக வந்தது. இதில் வந்து மண் மாற்றி வைக்கணும். ஆனால் இதிலேருந்து நம்ம அங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். கட் பண்ணி விட்டுறது நிறையா வந்திருந்தது, கட் பண்ணிட்டேன். இதுலேயும் பாருங்கள் ஒரு சட்னிக்கு வந்து நம்ம எடுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து அன்னைக்கு நான் பதியம் போட்டு செடி வந்து வாங்கிட்டு வந்து வேறு ஏதாவது நம்ம மாற்றி வைக்கும்போது உங்கள்கிட்ட நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அதே செடி தான் பாருங்கள். அதுக்குள்ளேயும் நமக்கு வந்து எல்லாமே பூ வந்திருக்குங்க பாருங்கள். எல்லா பக்கம் இது வரையுமே பூ வந்திருக்கு. செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார் பழம். இது வந்து நான் பழத்தை நான் கடையில் பார்த்துருக்குறேன். ஆனால் செடி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் செடி இந்த மாதிரி பூ பூக்கும், இந்த மாதிரி வரும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, பூ அழகாக இருக்குது. பூ இங்கெல்லாம் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது வந்து காய்ச்சதுக்கப்புறமா நான் வந்து உங்கள்கிட்ட இதை காட்டுறேன். சொல்லுங்க. இப்போ அறுவடை நம்ம எடுத்தாச்சு. புதினா அறுவடை எடுத்துக்கிறோம், காராமணி எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு புடலங்காய் எடுத்துக்கிறோம், கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம், 2 பீன்ஸ் இருந்தது, 2 அவரைக்காய் இருந்தது. இன்றைக்கி அறுவடை வந்து இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.